அன்பு உறவுகளே, இனிய வணக்கங்கள். இனிய உறவுகளே, பாசங்களே, ஹைதராபாத் வந்தாச்சு. ஜாலியா 4 மணி நேரம் பார்த்தாச்சு. பிரமாதமா வந்து ஒரு படப்பிடிப்பு தளம், பெரிய ஒரு ராமோஜி படப்பிடிப்பு தளம், ஃபிலிம் சிட்டியை போய் பார்த்தாச்சு. ஒரு கதை சொல்லாம விட்டா நீங்க சும்மா விடுவீங்களா? கதையும் சொல்றேன். இந்த 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 நகரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் வாழ்றாங்க. ஹிந்தி பேசுறாங்க, தெலுங்கு பேசுறாங்க, பெங்காலி பேசுறாங்க, தமிழும் பேசுறாங்க. இந்த ஊருக்கு பக்கத்துல அல்லி நகரம் ஒரு அல்லி நகரம் ஊர் பேர். அந்த அல்லி நகரத்துல ஒரு தர்மகத்தா, ஒரு கோயில் தர்மகத்தா அவர் தான், பஞ்சாயத்து தலைவர் அவர் தான். வயசு ஒரு 55 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம். சம்சாரம் இல்லை, சம்சாரம் இறந்துட்டாங்க. இறந்துட்ட பின்னாடி அவர் சும்மா இருப்பாரா? பணம் இருக்கு, நிலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. வேலைக்காரம்மாவை கூட வச்சுக்கிட்டு இருக்காருங்க. சாப்பாடுக்கு படு எல்லாம் எல்லாத்துக்கும் ஆச்சுங்களா. இது ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த ஊர்ல சாரதான்னு ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு கணவன் இல்லை, ஆனாலும் கணவன் விட்டு போன வீடு இருக்கு, நிலப்படங்கள் இருக்கு, ஓரளவுக்கு பணம் வசதி வாய்ப்பு இருக்கு, ஓரளவுக்கு நல்ல பொண்ணை வளர்த்துருக்காங்க. பொண்ணு பேரு சரளான்னு பேரு, முற்போக்குவாதி. எல்லாத்திலையும் துணிஞ்சு நின்று எதுவாக இருந்தாலும் கேட்குறாரு. அந்த ஊர்ல குழாயில தண்ணி வரலையா? ஏன் வரல? எதுக்கு வரல? ஏன் ஓவர் டேங்க்ல தண்ணி திறக்கல அப்படின்னு போட்டு சண்டை போடுற ஒரு கேரக்டர். தலைவருக்கு ஒரு நப்பாசை, சரளாவை கல்யாணம் பண்ணினா என்னையா அப்படின்னு அங்க இருக்கிற ஜோசியர் 3வது கேரக்டர் அவர்கிட்ட கேட்கிறாரு. ஜோசியர் சொல்றாரு, உங்க 2 பேர் ஜாதகத்தையும் நான் முதல்லயே பார்த்துட்டேன். சரளா பொண்ணு அருமையான ஜாதகம். உங்களுக்கு மட்டும் அந்த பொண்ணு மனைவியா வாழ்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆயுசு கூடும், இன்னும் பண வரவு கூடும், வசதி வாய்ப்பு கூடும் அப்படின்னு தூபம். இந்த பூசாரி இருக்காருங்க, இந்த ஐயரு ஜாதகம் பார்க்குறவர், அவர் ஒரு சுயநலவாதி. அவர் எங்க ஜால்ரா போடுறார், அங்கே போனாலும் எங்கே போனாலும் ஜால்ரா போடுவார். அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சரளா பொண்ணை பார்த்தா பிடிக்காது. இது என்ன முற்கவாதி, தன்னோட பொண்ணையும் கெடுத்துட முடியுது. அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு பாவம் விதவி ஆயிட்டான், புருஷன் இறந்துட்டான். இருந்தா அவளும் சரளாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவள் பேர் கோமதின்னு பேர். கோமதியும் சரளாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அது அவருக்கு இன்னமும் சங்கடமாகவே இருக்கு. இந்த சரளா பொண்ணை தூக்கிட்டா என்ன, இந்த மொல்லமா இந்த பஞ்சாயத்து தலைவர் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா சரளா காலி. கோமதி நம்ம பொண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சார். ஒரு நாள் வந்து சாரதா வீட்டில் வந்து உட்காந்து டிஃபனாக கூட சாப்பிட்டுட்டு, அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் சொல்லலான்னு இருக்கிறேன், நல்ல வரன் கொண்டு வந்திருக்கேன் நான். சாரதாவும் சொன்னா, ஆமா என் பொண்ணுக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு, இல்லைன்னு சொல்ல, கல்யாண வயசு நெருங்கிட்டா, அவ படிப்பு பட்டப்படிப்பு முடிச்சுட்டா, நல்ல வரன் தான் பாருங்களேன். அம்மா உங்க பொண்ணு சின்ன வயசனோட காரனோட நடுத்தர வாழ்க்கை, இஎம்ஐ கட்டிக்கிட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழணுமா, இல்லை வசதியாக வாழணுமா சொல்லுங்க. வசதியாக வாழறதுக்கு ஐடியா இருக்கு எங்கிட்ட. தர்மகத்தா இருக்காருல்ல, அவருக்கு உன் பொண்ணு வேற ஒரு கண்ணு, கல்யாணம் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு, கல்யாணமே பண்ணிக்கிறாரு அப்படின்னு. அந்த நேரத்தில் கரெக்டாக சரளா உள்ள வந்தேன். மாமா என்ன மாமா, என்ன கல்யாணம், யாருக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்டு வந்தான். இந்த பொண்ணு சொல்ல உடனே அவர் மறைக்க முடியல அவரால். இல்லைம்மா, தர்மகத்தா இருக்காருல்ல, நம்ம தர்மகத்தா, ஆமா கோபால்சாமி, பேர் சொல்லக்கூடாது, அவருக்கு உன் மேல ஒரு ஆசை, ஜாதகம் பொறுத்தும் சூப்பரா இருக்கு பாரு, முடிச்சிடலான் இருக்கேன் அப்படின்றது. சரிம்மா, எனக்கு முடிக்கிறது இருக்கட்டும், உங்க பொண்ணு கோமதி இருக்கா தெரியுமா உங்களுக்கு? ஆமா,
கோமதிக்கும் போஸ்ட் மாஸ்டருக்கும் நாளன்னைக்கு கல்யாணம், அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சாதகருக்கு வேற்று ஊத்திடுச்சு. என்னடா இது புதுசா குண்டை போடுற, என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா முதல்ல உலகத்தை தெரிஞ்சுக்குங்க மாமா, அப்புறம் ஊருக்கு போய் கல்யாணம் காட்சி நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கடகடன்னு துணி எடுத்து போடுங்க. வீட்டுக்கு வர வீட்டுக்கு பொண்ணை காணும். கோமதி ஒரு லெட்டர் வச்சிருக்கா. அன்பு என்ன அன்பா வளர்த்தீங்க, பாசமா வளர்த்தீங்க, நான் மறுக்கல. நான் இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம், உங்க வாழ்த்துக்களோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டா. ஐயருக்கு ஒன்றும் புரியல. கோபால்சாமிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் பொண்ணை காணோம், பொண்ணுக்கு கலப்பு கல்யாணங்கிறான். என்னடா இது, என்ன நடக்குது இந்த ஊர்ல, நம்ம சொல்றத ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அவருக்கு ஒரு கோபம். உடனே இந்த பொண்ணு அந்த இவ கேட்குறா, சாரதா ஏண்டி உனக்கு துடுக்கு தரத்துக்கு ஒரு அளவே இல்லையா, ஏன் இப்படி பண்ற? உண்மையிலேயம்மா கோமதிக்கு கல்யாணம்மா, அவளுக்கு பிடிச்சவனுக்கு கல்யாணம் பண்றா. விதவை திருமணம், கலப்பு திருமணம், சரிதானுங்களா? அம்மா நான் போய் கிழவனை கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சுக்காத. நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன். இந்த ஊர் தாசில்தார் இருக்காரு தெரியுமா உனக்கு? ஆமா, அந்த இளவட்ட புள்ள பார்த்துருக்கேன், அழகா இருக்காரு, தங்கமா இருக்காரு, நல்லா படிச்சிருக்காருமா, நல்லா படிச்சாரு, ஏழைகளுக்கு உதவணும்னு நினைக்கிறவரு, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம்மா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், என்னைய கொண்டு போய் அந்த கிழவனு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. நான் ஆசெல்லாம் படதடி, அவரா சொல்லிட்டு இருக்காரு, என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன், நீ நடுவில் வந்துட்டேன். அவர் பொண்ணையே அவரால் காப்பாற்ற முடியல, அவளே இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போறா. அவரு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரா? அம்மா எனக்கு தாசில்தார் மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். புரியுதா நான் சொல்றது? இந்த விஷயம் அப்படி அரசல் புரசலா நம்மளுடைய கோபால்சாமிக்கு தெரிஞ்சு போச்சு. என்னையா இது, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன, அந்த பொண்ணு என்னமோ தாசில்தார கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு ஊர்ல பேசிக்கிறாங்க. உண்மையா? அட நீங்க வேற ஐயா, என் பொண்ணே வேற ஒரு பையனை கூட்டிட்டு போய் கல்யாணமே முடிச்சிட்டாயா. அடக்கடவுளே, என்னையா இது அநியாயமா இருக்கு அப்படின்னா. என்ன அநியாயம் பெருசா நடக்குது? நீங்க வேலைக்காரியை வச்சுக்கலையா? ஏய், என் கதை வேறடா, என் வசதி வேற, வாய்ப்பு வேற, நீ என்கிட்ட வாங்கி சாப்பிட்றாள், நீ போய் என்ன போய் கேள்வி கேட்குற? இல்லை சுவாமி, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு இல்லை, உங்களை அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, அவ தாசில்தார கல்யாணம் பண்ணிக்க போறா. அப்படியா? ஏய், இந்த பொண்ணு படிச்ச பொண்ணு, பகுத்தறிவானம் போட்டு அப்படின்னு நினைச்சேன்டா நானு. இவனுக்கு சரியான ஜோடியை தானே செலக்ட் பண்ணிக்கிறான். சரிதா வீடு, அவங்களாவது நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும்டா. என்ன சொல்ல நீ? சந்தோஷமா இருக்கட்டும். என் பொண்ணு போயிட்டானேடா, உன் பொண்ணு போனா என்ன, அவனுக்கு தானே சந்தோஷமா இருக்க போறா. என்ன சரளாவும் சந்தோஷமா இருக்க போறா, உன் பொண்ணும் சந்தோஷமா இருக்க போறா. விடுறா, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா இந்த கிராமத்துல எனக்கு சந்தோஷம். பஞ்சாயத்து தலைவர் மட்டும் இல்லை, நானு இந்த கோயில் தர்மகர்த்தா கூட. நீ சொன்ன ஏன்ட்டு அந்த சரளா மேல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன், அவ்வளவுதான். ஒரு பொண்மையிலே அந்த ஆசைலாம் இல்லைடா, அதெல்லாம் தாண்டிட்டேன் நான். அந்த குழந்தைங்க நல்லா சந்தோஷமா இருக்கட்டும்டா, விடு. அவங்க நல்லா ஹாப்பியா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே, நம்ம கிராமத்துக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? என்ன சொல்றது? சரிதானா? என்னடா பாக்குற? இல்லை, என் பொண்ணு எப்படி வாழ்வாளும், உன் பொண்ணு நல்லா வாழ்வாடா. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. உன் பொண்ணும் உன்னுடைய வருங்கால மாப்பிளையும் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அது தெரியுமா உனக்கு?
அவங்க சௌக்கியமா இருக்கட்டா.